பார்வை கரீலா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அது ஆக்சுவலாக ஸ்டஃப்டு பாவக்காங்க, அவ்வளோதான். இன்றைக்கி அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு பார்த்துக்கலாமா? வாங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து 4 பீஸாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், சால்ட் போட்டு நல்லா 15 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து ஆயில் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற சில்லி, கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், ஒரு 1 பிக் சைஸ் ஆனியன் இது. ஸோ நல்லா சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க. அது வந்து ப்ரௌன் கலராக டர்ன் ஆகணும். அதுக்கப்புறமா 2 டொமேட்டோ, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர். ஸோ எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ட்ரை ஆகிடும். ஸோ தட் கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஜாக்ரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். பாயில் பண்ணியிருக்கிற அந்த பாக்கால் இந்த ஸ்டஃபிங்கை உள்ளே நம்ம செட் பண்ணிவிட்டு அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு ஸோ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காய் வந்து அதில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதும், அவ்வளோதான். பேலன்ஸ் கொஞ்சம் ஸ்டஃபிங் இருக்கும். ஸோ அதையும் மேலே போட்டு ஃபைனலாக கொரியாண்டரை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதில் பிளேட்டில் வச்சு பார்க்கும்போது செம்ம டெலிஷியஸாக இருக்குல்ல. எனக்கு வந்து சாப்பிடவே தோணலை. இருந்தாலுமே எனக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியணும் அப்படின்ட்டு செப்பரேட்டாக கொஞ்சம் ஒயிட் ரைஸ், ஒரு எக்கு, தென் அப்புறம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்டு பாவக்காய் அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் பிசைஞ்சு ஒரு வாய் எடுத்து வச்சேன். உண்மையாகவே அந்த பாவக்காவோட பிட்டர்னஸ் தெரியவே இல்லை. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு காமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.